ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய 25 குட்டியான ஆங்கில வாக்கியங்கள் தான் கற்றுக்கிட போகிறேங்க. நான் எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் சொல்லி தான் அதுக்கு இங்கிலீஷில் என்ன வருதுன்னு சொல்லுவேன். நான் தமிழில் சொல்லும்போது நீங்களும் என் கூட சேர்ந்து இங்கிலீஷில் என்ன வருதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இங்கிலீஷ் பேசலாம் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா 3,40,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நான் அப்படி நினைக்கல. நான் அப்படி நினைக்கல அப்படி சொல்லுவோம்லங்க. எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? சிம்பிள் தாங்க. ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஐ டோன்ட் திங்க் ஸோ. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். அவர்களுக்கு தெரியும். நம்ம தமிழில் எப்படி சொல்லுவோன்னா அவங்களுக்கு தெரியும் அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஷார்ட்டா சுருக்கமாக. இது எப்படி சொல்லலாம்? they know. they know. அவர்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் பாருங்களேன். ஏன் கூடாது? ஏன் கூடாது? why not? why not? நெக்ஸ்ட் பாருங்களேன். ஒன்றை எடுத்துக்கொள். ஒன்றை எடுத்துக்கொள். சிம்பிள் தாங்க. டேக் ஒன். டேக் ஒன். டேக் அப்படின்னா எடுத்துக்கொள் அப்படின்னு அர்த்தம். ஒன் அப்படின்னா ஒன்றை. மொத்தமாக சொல்லுங்கள். டேக் ஒன். டேக் ஒன். ஒன்றை எடுத்துக்கொள். நெக்ஸ்ட்டு பாருங்களேன். இதை படி. இதை படி. ரீட் இட். ரீட் இட். நெக்ஸ்ட்டு பாருங்களேன். இது உன்னுடைய வேலை. இது உன்னுடைய வேலை. This is your job. This is your job. நெக்ஸ்ட் பாருங்களேன். அவர்களிடம் பேசு. அவர்களிடம் பேசு. நம்ம தமிழில் அவங்ககிட்ட பேசு அப்படின்ட்டு நம்ம ஷார்ட்டாக சொல்லுவோம் பார்த்தீங்களா. எப்படி சொல்லலாங்க? சிம்பிள் தாங்க. டாக் டு them. டாக் டு them. அவர்களிடம் பேசு. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். புலம்பாதே. புலம்பாதே. நிறைய பேர் தூக்கத்தில் புலம்பிகிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா. புலம்பாதேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் லமெண்ட். டோன்ட் லமெண்ட். புலம்பாதே. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். அவன் நேர்மையானவன். அவன் நேர்மையானவன். எப்படி சொல்லலாம்? ஹீஸ் ஹானஸ்ட். ஹீஸ் ஹானஸ்ட். அவன் நேர்மையானவன். நெக்ஸ்ட்டு பாருங்களேன். தாமதமாக வா. ரொம்ப அவசரம்லாம் இல்லை, கொஞ்சம் லேட்டாகவே வா. தாமதமாக வா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. எப்படி சொல்லலாங்க? சிம்பிள் தாங்க. கம் லேட். கம் லேட். தாமதமாக வா. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். இதை இங்கே கொண்டு வா. இதை இங்கே கொண்டு வா. எப்படி சொல்லலாங்க? சிம்பிள் தாங்க. bring it here. bring it here. இதை இங்கே கொண்டு வா. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். இதை மடி. இதை மடி. fold this. fold this. fold அப்படின்னா மடி அப்படின்னு அர்த்தம். this அப்படின்னா இதை. நம்ம இங்கிலீஷ் பேசலாம் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் டே 6. திஸ்னா என்ன, தேட்னா என்ன அப்படின்ட்டு நான் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கார்டு வருது பார்த்தீங்களா. இந்த கார்டை கிளிக் பண்ணாலும் நீங்கள் வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். இழுக்காதே. இழுக்காதே. டோன்ட் புல். டோன்ட் புல். நெக்ஸ்ட்டு பாருங்கள். எண்ணெய் இழுக்காதே. நம்ம எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். சிம்பிள் தாங்க. என்ன ஒரு ஆன்சர்? வாயை திறந்து சொல்லுங்கள். கரெக்டுங்க. டோன்ட் புல் மீ. டோன்ட் புல் மீ. எண்ணெய் இழுக்காதே. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். அவர்களுடன் போ. அவர்களுடன் போ. எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. போகிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? கோ. ஓகே, இப்போ நம்ம சென்டென்ஸ் எழுதலாமா? அவர்களுடன் போ. go with them. go with them. அவர்களுடன்
போ. நெக்ஸ்ட் பாருங்களேன், அவர்களுடன் இரு. அவங்க கூட இருன்னு சொல்லுவாங்கல்ல, எப்படி சொல்லலாம் அப்படின்னா பி வித் தம். பி வித் தம். அவர்களுடன் இரு. நெக்ஸ்ட் பாருங்களேன், நாளுக்கு நாள். நாளுக்கு நாள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா டே பை டே. டே பை டே. நெக்ஸ்ட் பாருங்களேன், மறுபடியும் பேசு. மறுபடியும் பேசு. ஸ்பீக் அகெயின். ஸ்பீக் அகெயின். நெக்ஸ்ட் பாருங்களேன், மறுபடியும் செய். ஒரு விஷயத்த நாம் பண்ணியிருப்போம், அது வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டோம். வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா மறுபடியும் அதை செய் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. எப்படி சொல்லலாங்க அதை இங்கிலீஷில்? எப்படி சொல்லலாம்? நான் ஆன்சர் சொல்கிறேன், கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். டூ அகெயின். டூ அகெயின். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், மறுபடியும் வா. மறுபடியும் வா. எப்படி சொல்லலாம்? கரெக்டுங்க, கம் அகெயின். கம் அகெயின். இதுவே எப்படி சொல்கிறீங்க? மறுபடியும் போ. மறுபடியும் போ. வீட்டில் அம்மா அப்பா கடையில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க. நம்ம பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று மறந்துட்டு வந்துடுவோம் அல்லது மாற்றி வாங்கிட்டு வந்துடுவோம். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா மறுபடியும் போ. மறுபடியும் கடைக்கு போயிட்டு வான்னு சொல்லுவாங்கள்ல. மறுபடியும் போ. எப்படி சொல்லலாம்? கரெக்டுங்க, கோ அகெயின். கோ அகெயின். கோனா போ, அகெயின் அப்படின்னா மறுபடியும். ஓகே, இங்கே பாருங்களேன், மறுபடியும் சொல்லு. ஏதோ ஒருத்தங்க மற்றவங்க நம்மக்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க, நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். அப்போ நம்ம சொல்லுவோம் மறுபடியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. மறுபடியும் சொல் எப்படி சொல்லலாம் அப்படின்னா சே அகெயின். சே அகெயின். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்களேன், வேகமாக எழுது. வேகமாக எழுது. ரைட் ஃபாஸ்ட். ரைட் ஃபாஸ்ட். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், அவள் தயாராக இருக்கிறாள். அவள் தயாராக இருக்கிறாள். எப்படி எழுதலாம் சென்டென்ஸ்? உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சாங்க? நான் ஆன்சர் சொல்கிறேன், கரெக்டானு பாருங்கள். ஷீ இஸ் ரெடி. ஷீ இஸ் ரெடி. ஷீ இஸ் ரெடி. அவள் தயாராக இருக்கிறாள். ஃபைனல் சென்டென்ஸ் உங்களுக்கு ஹோம்ஒர்க்குங்க. அவன் தயாராக இருக்கிறான். அவன் தயாராக இருக்கிறான். சிம்பிள் தாங்க. எல்லாருமே உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம இங்கிலீஷ் பேசலாம் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் டே 9 கேட்குறீங்க. டே 9ஓட வீடியோ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு வீக் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும். மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பாக்ஸில் சின்ன ஒரு வீடியோ மாதிரி பார்க்கிங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் இருக்கிற எல்லா வீடியோவிலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்து கற்றுக்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.